ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஹப் யூடியூப் சேனல். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி லேர்னிங் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு ரியாக்ட் வெதர் அப்ளிகேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரியாக்ட் வெதர் அப்ளிகேஷனை வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணி தென் அதை எப்படி நம்ம நெட்லிஃபைங்கிற க்ளவுடில் வந்து டேரெக்டாக டிப்ளாய் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்னா என்னன்னு பார்ப்போம். கிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஏன் இது டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2 ரெண்டு எம்ப்ளாயும் சேம் டைமில் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லைக் கிட்டில் இருக்கிற ரெபாசிட்டரி அல்லது கிட்டில் இருக்க ப்ராஜெக்ட் வந்து அவங்க டேரெக்டாக எடுத்துக்கிட்டு எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2 ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு புது ஃபைல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸை சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி 1 வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் வந்து கிட்டுக்கு புஷ் பண்ணிடுறாரு. தென் எம்ப்ளாயி 2 ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாரு. அவர் அந்த சேஞ்சஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிட்டு தென் அவர் அந்த எம்ப்ளாயி 1 வந்து புஷ் பண்ண கோடை வந்து ஃபஸ்ட்டு அவர் புல் எடுத்துக்கிட்டு தென் அவரோட சேஞ்சஸ் வந்து கிட்டுக்கு புஷ் பண்ணுவார்னு வச்சுங்களேன். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஒரே காமன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க கமிட் பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸுமே அது மெயின்டைன் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து வேர்ஷன்ஸ் வச்சு தான் அது மெயின்டைன் பண்ணும். கிட் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அண்ட் இப்போ நம்ம பண்ண ஒரு கோடை வந்து நம்ம வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம github.comல போய் நமக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து GitHub ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். தென் அது நம்மக்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். கண்டினியூ அண்ட் பாஸ்வேர்ட் நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, needs a number and lowercase letter. Okay. ஓகே, நான் இப்போ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன் அண்ட் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்னு வந்துருச்சு. தென் யூசர் நேம் நம்ம சூஸ் பண்ணலாம். யூசர் நேம் வந்து தமிழ் ஸ்கில் அப்படின்னு நான் யூசர் நேம் வச்சுக்கிறேன். யூசர் நேம் வந்து அவைலபிளில் இருக்குது. தென் கண்டினியூ. தென் கிட்ஹப்ல இருந்து நமக்கு ப்ராடக்ட் அப்டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வை கொடுத்துங்க. இல்லை எனக்கு வர தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். தென் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம ஒரு பசில் சால்வ் பண்ணணும் ஒரு கேப்சா வெரிஃபிகேஷனுக்காக. ஸ்பைரலில் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். தென் க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு லான்ச் கோட் வந்து என்னோட மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அந்த லான்ச் கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பேஜுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஜஸ்ட் மீன் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் ஸ்டூடெண்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதெல்லாம் நமக்கு தேவையான நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே போகலாம், நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறது தேவையில்லை. ஸோ இப்போ நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம ஒரு ரெபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ரெபாசிட்டரிக்கு நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட் ஸ்டார்டர்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ரியாக்ட் வெதர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். தென் அதை வந்து நம்ம பப்ளிக்காக வச்சுக்கணுமா இல்லை ப்ரைவேட்டாக வச்சுக்கணுமா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பப்ளிக்லேயே இருக்கட்டும். தென் நம்ம க்ரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் அந்த HTTPS URL வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டைரக்டரியில் தான் வந்து கிட் டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கிட் டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லேப்பில் அல்லது டெஸ்க்டாப்பில் வந்து கிட்டை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம வந்து கிட் அப்படின்னு நெட்டில் டைப் பண்ணி
இன்ஸ்டால் பண்ணுறேன். தென் அதில் பார்த்தீங்கன்னா git sh டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதை 32 பிட் ஜிட் ஃபார் விண்டோஸ் செட்டப் 64 பிட் இந்த மாதிரி கேட்குதுல, இதில் நீங்கள் 32 பிட்டா 64 பிட்டான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் 64 பிட் செக் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் இந்த டவுன்லோடை நான் கேன்சல் பண்ணுறேன். தென் இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஐ அக்ரி அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டெப்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடும். தென் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ இது இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிட் பேஷ் ஹியர்னு காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிட் பேஷ் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம அந்த பிபிடி பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டச் readme.md. இந்த readme.mdயோட ஃபைல் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த readme.md ஃபைலில் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு அந்த GitHub வெப்சைட்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அந்த readme.md ஃபைலில் போட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த ரெப்போவுக்கு வந்து யாராவது பார்க்க அந்த ரெப்போவை ரெஃபர் பண்ண வந்தாங்கன்னா, ஓகே இதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இன்ஃபோ வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ரீட்மி ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து இதில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீட்மி ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து கண்டென்ட் போடுறேன், வெல்கம் டு தமிழ் ஸ்கில் ஹப் யூடியூப் சேனல். நான் கண்டென்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டேன். இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் அங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மறுபடியும் தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமாண்டுக்கு போயிடலாம். டச் டாட் கிட் இக்னோர். ஸோ இந்த ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, கிட்டில் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் நான் மானிட்டர் பண்ண தேவையில்லை, ஒரு சில ஃபைல் சேஞ்சஸ்லாம் புஷ் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த ஃபைலோட நேம்ஸ்லாம் அல்லது அந்த ஃபோல்டர்ஸோட நேம்ஸ்லாம் வந்து இந்த கிட் இக்னோரில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ போட போகிறது வந்து நோட் மாடியூல்ஸ். நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேக்கேஜஸில் இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரில் தான் இருக்கும். நான் அந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை வந்து கிட்டுக்கு கொண்டு போக வேணாம் சொன்னேன். ஏன்னா இப்போ யாருக்காவது இந்த கோட் வேணும்னாங்களோ அவங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் npm ஐ கொடுத்தாலே அந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகி டிபெண்டன்சிஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நோட் மாடியூல்ஸ் வந்து தேவை இருக்காது. ஓகேங்களா? தென் இப்போ நம்ம வந்து கிட்டை இந்த ஃபோல்டருக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். கிட் init. ஸோ இனிஷியலைஸ்டு இந்த ரெப்போவில் வந்து ஒரு கிட் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த நோட் மாடியூல்ஸுங்கிற ஃபோல்டர் வந்து காட்டில் பார்த்தீங்களா. ஸோ அது பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த கிட் இக்னோர் ஃபைலில் வந்து நோட் மாடியூல்ஸுங்கிற நேமை வந்து ஆட் பண்ணனால தான். தென் இப்போ இந்த ஃபைல்ஸை பூரா நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். கிட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் டாட் இந்த கமெண்ட் என்டர் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம அந்த கமிட் பண்ணிக்கலாம். வித் மெசேஜ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இனிஷியல் கமிட் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த காப்பி பண்ண யூஆரில் வந்து இங்கே ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணுறது மூலமாக ஆரிஜின் ஒரு நேம் வச்சு அந்த யூஆரில் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணோன்னா, ஸோ ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம் ஆரிஜின் வந்து ரெடி பண்ணி வைப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ரிமோட் ஒன்று ஆட் பண்ணிட்டோம். தென் இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அங்கே வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை நம்ம புஷ் பண்ணுறங்கிறனால நமக்கு அங்கே பிரான்ச் க்ரியேட் ஆகிருக்காது. அண்ட் நம்ம எந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து எந்த யூஆர்எல் லைக் இந்த ரியாக்ட் ஸ்டார்டர் யூஆர்எலுக்கு இது பண்ணுறோம்ல, ஸோ அந்த யூஆர்எல் வந்து ஆர்ஜின் நம்ம மீன் பண்ணியிருக்கலாம். அந்த ஆர்ஜின் நேம் கொடுத்துக்கணும் அண்ட் என்ன பிரான்ச் அங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டு மாஸ்டர் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து அங்கே போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோடு வந்துருச்சு. அண்ட் readme.md ஃபைலில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெல்கம் டு தமிழ் ஸ்கில் ஹப் யூடியூப் சேனல் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிட்டில் புஷ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தென் அந்த கிட்டில் புஷ் பண்ணுறதை வந்து நெட்லிஃபைக்கு எப்படி டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நெட்லிஃபைனா என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நெட்லிஃபை வந்து ஒரு க்ளவுட் ப்ரொவைடர். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணனாலோ அல்லது ஒரு இமேஜ் ஃபைல்ஸ் அல்லது ஒரு வீடியோ அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணாலும் நம்ம இந்த நெட்லிஃபை க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு இந்த கோடை வந்து டிப்ளை பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெட்லிஃபை அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நெட்லிஃபை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். தென் அதில் வந்து சைன் அப் கிளிக் பண்ணிக்கிட்டேன். சைன் அப் கிளிக் பண்ணதும் இங்கே சைன் அப் வித் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் GitHub இருக்குது பார்த்தீங்களா, அந்த GitHub பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆத்தரைஸ் பண்ண சொல்லுது நம்மளோட இதோட நம்மளோட ப்ரைவேட் ரெபாசிட்டரிஸ், ப்ரைவேட் பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் எல்லாத்தோட இதுவும் ஆத்தரைஸ் பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இது எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஆத்தரைஸ் பண்ணுவோம். ஸோ ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சம்திங் சொல்லிக்கிறேன்.
அண்ட் செட்டப் அண்ட் கன்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இம்போர்ட் ஃப்ரம் அ கிட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து டிப்ளை பண்ணுறதுக்கு அதுவே கேட்கும். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஸோ கிட்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து கிட் ப்ரொவைடர் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் ஆத்தரைஸ் பண்ண சொல்லணும் பார்த்தீங்களா. ஸோ இமெயில் ஐடி வச்சு ஆத்தரைஸ் பண்ண சொல்லணும். தென் நம்ம ஆத்தரைஸ் பண்ணுவோம். ஆத்தரைஸ்ட். தென் இப்போ நம்ம கிட்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி ரெபாசிட்டரிஸ்லாம் நம்ம இது பண்ணணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ ரீட், ஆக்சஸ் டு கோட், மெட்டாடேட்டா, ரைட்ஸ் டு செக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது கொடுத்துடணும். எல்லா ரெபாசிட்டரிஸும் நீ ஆக்சஸ் பண்ணிக்க நம்ம சொல்லிடுவோம். தென் இப்போ அது அங்கே என்னென்ன ரெபாசிட்டரிஸ் இருந்தோ அது எல்லாத்தையுமே இதுவே நமக்கு கொண்டு வந்து காமிச்சிரும். ஸோ நான் அந்த ரெபாசிட்டரிஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மாஸ்டர் பிரான்ச், வேறு ஏதாவது பிரான்ச் இருந்துச்சுன்னா அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்டர் மட்டும் தானே இருக்குது. ஸோ மாஸ்டர் நான் போட்டுக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் நான் வந்து பில்டு செட்டிங்ஸ் பார்க்கணும். ஸோ என்ன கமெண்டில் பில்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம். ஸோ பேஸ் டைரக்டரி அது தேவையில்லை. ஸோ பப்ளிக் டைரக்டரி வந்து பில்டு அண்ட் கமாண்ட் வந்து npm run build. ஸோ இந்த பில்டு கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா தென் டிப்ளாய் சைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த டிப்ளாயிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அவங்களாம் வந்து ஒரு டிஃபால்ட் டொமைன் கொடுப்பாங்க. சம் கேட்சி கோட் வச்சு ஒரு டொமைன் நமக்கு கொடுப்பாங்க. அந்த டொமைன் நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த லோக்கலில் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த வெப்பேஜ் வந்து நம்ம வந்து க்ளவுட்லேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட சைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் ஆகிடுச்சு. அண்ட் டிப்ளாய் ஆன சைட்ஸ் நம்ம எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஆர்எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களை அந்த ரியாக்ட் ஆப் பேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம். நம்மக்கிட்ட வந்து லொக்கேஷன் கேட்குது. அளவு கொடுத்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அந்த பேஜை வந்து டிஸ்பிளே பண்ணிடணும் வச்சுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எந்த மொபைலில் ஓப்பன் பண்ணாலோ அல்லது வெப்சைட் அவங்களோட டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணாலோ எதில் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹலோ இப்போ நான் அதை மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு மாற்றுறேன். ஐஃபோன் 12 ப்ரோ வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஐஃபோன் 12. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸில் நம்ம ஓப்பன் பண்ணலாம், இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோஸ் மற்றவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.